ஹலோ மக்களே, நான் உங்கள் தங்கராஜ். நம்ம சேனல் யாதும் ஊரே யாவரும் கேளீர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஷ்மீர் ட்ரிப்பில் இருக்கோம். ஸோ டே 1 ஸ்ரீநகர், டே 2 குல்மார்க், டே 3 பஹல்காம், டே 4 பஹல்காம், இன்னைக்கு டே 5. ஸோ இன்னைக்கு பஹல்காம்லேருந்து கிளம்பி சோன்மார்க் போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ மார்னிங் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 8:30 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணோன்னா அரௌண்ட் சம் 11:30 12 o'clock ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். போய் அங்கே போய் செக்இன் பண்ணிட்டு ஸோ ஃபர்தராக என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் கீப் டச் வித் மை வீடியோ. ஸோ நேற்று 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா பஹல்காம் ப்ளசண்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி சந்தன் வேரி வேறு லெவலில் இருந்தது. ஸோ மஸ்ட் விசிட் டு பஹல்காம். ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லை, ஃபுல் சேஃப், சூப்பராக இருக்குது லொக்கேஷன், மஸ்ட் விசிட். ஸோ கீப் டச் வித் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. டேக் கேர். ஸோ மக்களே, இவர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜ் சுப்ரீம் ரெசார்ட் ஓனர், மேனேஜர். அண்டு கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த லொக்கேஷனுக்கு வரணும். ஐ வில் கிவ் 5 star ரேட்டிங் ஃபார் திஸ் ஹோட்டல், எஸ்பெஷலி ஃபார் ஹிம். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் ஹிம், ஒன் மேன் ஆர்மி. ஹி இஸ் சப்போர்ட்டிங் எவ்ரிபடி, very very kind and very polite, and more and more support to the guest here. And I am very very happy whenever I am coming Pahalgam. 200% I'll refer only Supreme Resort to my friends also. So thank you so much Maharaj for all your supports and love. அதான் மக்களே, ஸோ 2 நாள் பெஹல்காம். ஸோ இப்போ நம்ம செக் அவுட் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ரூம்லேருந்து செக் அவுட் ஆகிறோம். So let's go to next destination, Sonmarg. Appa. So let's we go. Bye. Very good morning. Start பண்ணி போயிட்டு இருக்கோம் சோன்மார்க். நேற்று விட்டதை இன்னைக்கு பிடிக்கிறோம். ஸோ ஆப்பிள் கார்டனுக்குள்ளே வந்திருக்கோம். பாருங்கள் மக்களே, ஆப்பிள் இருக்கிறத, இதெல்லாம் ஒரிஜினல் தான். தெரியுதான்னு தெரில, இதெல்லாம் பாருங்கள் ஒரிஜினல் ஆப்பிள். பூத்து தொங்குது. பாரு கார்த்திகா, பாப்பா ஃபுல்லாக ஆப்பிள், கைக்கு பக்கத்தில் இருக்க ஆப்பிள். ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மரம் தான். கண்ணுக்கு எதிர்க்கு இருக்கு. பாருங்க எவ்வளோ ஆப்பிள் இருக்கு. இந்த மரம் ஃபுல்லாக ஆப்பிள் தான். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் எல்லாமே கைக்கும் கண்ணுக்கும் நேராக பக்கத்துலேயே இருக்குது. ஜூஸ் போடுறதா இருந்தால் அப்படி பிச்சு எடுத்துகிட்டு போய் உடனே போடலாம். எடுக்கணும்னு நினச்சேன். ஃப்ரெஷ் ஆப்பிளில் அப்படியே போட்டு ஜூஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். ஆப்பிள் பிக்கல், ஆப்பிள் எல்லாமே, ஜாம் ஜீம் எல்லாம் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் அப்படியே இங்கேருந்து விற்கிறாரு, அப்படியே இங்கே ஜூஸ் போடுறாரு.
சொல்லு கார்த்திகா. இங்கே அப்படியே டேஸ்ட் பண்ணி கூட வாங்கலாம் நம்ம. தேங்க்யூ. எதிர்க்க அப்படியே ஆப்பிள் பிக்கல், ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் பிக்கல் எல்லாமே இருக்குது. சில்லுன்னு இருக்கு. கார்த்திகா மேடம் ஹாப்பியா? அப்படியே வந்தோம். ஆப்பிள் ஜூஸ், ஃப்ரெஷ் ஆப்பிள் ஜூஸ், ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஆப்பிளை உள்ளே போட்டு ஜூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. வேறு லெவல். வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சிபுராவில் இருக்கும். ஸோ புல்வாமாலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் அவே. ஸோ பயங்கர இங்கே போலீஸ் செக்கிங். ஸோ கேன்வே போகுது. ஸோ அதனால் எல்லாத்தையும் வண்டியெலாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. சண்டேனாலே கொஞ்சம் சண்டை தான். போயிட்டே இருக்கும். இப்போ மக்களை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் பஸ்ஸு, ஓல்ட் பஸ். பார்த்தீங்களா பஸ்ஸு. நிறைய கார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் லாரி வந்து பார்த்தீங்கன்னா சோன்மார்க்லேருந்து வருது. இது எங்கேருந்து வருதுன்னா லடாக்லேருந்து வருது. ஸோ லடாக் டு ஸ்ரீநகர் ஒரு ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் லாரி உங்களால் பார்க்க முடியும். சுத்தமான வீடு தான். சூப்பர் வீடு கட்டுறாங்க எல்லாம். ஃபுல் காஷ்மீர் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு லெவலில் நடக்குது. பின்னாடி பெரிய மலை. சோன்மார்க் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும். பாருங்க அங்கே மலையை, பியூட்டிஃபுல் மலை. ஸோ இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸில் டனல் வர இருக்கலாம். லெட்ஸ் see. மணாலியில் ஒரு டனல் போயிருந்தோம். டனல் மிஸ் ஆகுது இந்த ட்ரிப்லன்னு நினச்சேன். ஆச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெல்கம் டு சோன்மார்க் டனல். சோன்மார்க் வந்துடும். பாருங்க, எங்கே பார்த்தாலும் போலீஸ், எங்கே பார்த்தாலும் ஆர்மி செக்கிங் தான். லெஃப்ட் ரைட் சென்டர் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ நோ நீட் டு வரி.
இன்னொரு கார்லேருந்து போயிட்டுருக்கோம் யூனியன் கேப். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 rupees we are paying for that. அப்படியே பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட லாஸ்ட் வில்லேஜ் இங்கே தான் இருக்குது. தெரியுதான்னு தெரியல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட லாஸ்ட் வில்லேஜ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இங்கே தான் மக்கள்லாம் வசிக்கிறாங்க. இது ஒரு 14 kilometers டனலாம், பெரிய டனல். காஷ்மீர் லாஸ்ட் வில்லேஜ் அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அமர்நாத் யாத்திரைக்கு போகிற ரூட்டு. ஸோ இப்படியே போய் அப்படி மேலே போனோன்னா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரை அந்த கோயில் இருக்கும். அமர்நாத் கோயில் வந்து அந்த சைடில். அதுதான் எவ்வளோ எண்டில் இருக்கும்னு பாருங்கள். இதுதான் கீழே தான் டப்படப்படப்படப்படப்பட போகும். வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருக்கும். வர்றவங்க குழந்தைங்களெல்லாம் கையில் பிடிச்சிக்கோங்க இங்கே பத்திரமா. ஏன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு இதோ போடுவாங்க. போடும்போது கொஞ்சம் பார்த்துருக்கோம். இதான் சொன்னது மேடம். ஹாப்பியா? ஆல்வேஸ் ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட்டு விசிட் பிளேஸ் இன் சோன்மார்க். ஸோ வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜோதிலா பாசம் பாருங்க மக்களே. அதே ஏறுது. இந்த அழகெல்லாம் நீங்கள் காஷ்மீரில் தான் பார்க்க முடியும். நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது எதுக்காகனா, ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு சீக்கிரமாக வாங்க. பாருங்க இந்த மாதிரி யூனியன் வண்டியில் மட்டும்தான் வர முடியும். இதெல்லாம் பாருங்க. Must visit to Sonmark.
நம்ம வந்திருக்க இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் ஜோலா. ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப 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 கேர்ஃபுல்லான லொக்கேஷன் இது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்க இங்கே அங்கே போய்டும் விட்டா. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். வாவ், இப்படி தான் வந்திருக்கோம். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். இந்த பார்த்து பத்திரமா இருக்கும். ஐ லவ் ஜொசிலா. இதுதான் மேடம் ஜொசிலாவில் நிற்கிறாங்க. ஹாய் கட்டுறாங்க. நிறைய இடத்துக்கு போகிறோம். இந்த மாதிரி இடத்துக்கும் கண்டிப்பாக எல்லாரும் வர வேண்டிய இடம் தான். ரிட்டர்ன் மக்களே, ஜொசிலா ஜோன் மார்க்கோட ஹையஸ்ட் பிளேஸ். ஐ லவ் ஜொசிலா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிற்கிறோம் நாங்கள். ஹையஸ்ட் லொக்கேஷன், வெரி வெரி டாப் ஹையஸ்ட் லொக்கேஷன் இது. வேறு லெவல் லொக்கேஷனு. அடுத்த 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் ரோட் க்ளோஸ்ட், ஃபுல் ஸ்னோ. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து வெளியே போய் லேக்க போகிறோம். காஷ்மீர் போகிறோம். வந்திருக்க இடம் தரமான இடம். ஜொசிலா வார் மெமோரியல். ஃபுல்லாக ஸ்னோ. கதியா ஹலோ, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வார்க்கான மெமோரியல் அண்டு மேலே ஒரு மந்திர் இருக்குது. ஸோ அங்கேயும் போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன் இருக்குது இங்கே. கண்டிப்பாக இந்த மாதிரி ரீல்ஸ் சொல்லி நம்மளை கேட்டுனே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் பண்ணலாமா வேணாமான்றது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. கார்த்திக் எப்படியோ. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர்றவங்க எல்லாருமே இந்த வாரை வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க. ஸோ பெஸ்ட்டு பிளேஸு, மஸ்ட் விசிட்டு. नहीं गिर जाएगा, ये पहनना है तेको? आजा, मैं पकड़ लूंगा ना, नहीं गिरेगा। आजा, आ गया? सुनना तो ऊपर चलो। मंदिर इருக்கு. भाई तो बोलो ना माइनस पॉइंट. वाओ. कार्तिक तंगराज. वाओ. சில்லுன்னு இருக்குங்க. வேற லெவல்ல. மஸ்ட் விசிட்டிங் எல்லாம். கியூட் பாருங்க. வாலு
போலியா? ஹலோ, வாட்? அப்பா மேடம் மூச்சு வாங்குது. எல்லாருக்கும் வாங்குவோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வேறு லெவலில் இருக்கும். ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாகவே நமக்கு கிடைக்கும். தலை வலிக்கும். ஒரு சிவன் கோவில் இங்கே உள்ள சிவன். சிவாய நம. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது லடாக் ஆல்மோஸ்ட். இங்கே ஒரு மந்திர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த கார்கில் மெமோரியம் ஜோசில் மெமோரியல் வார். வாயெல்லாம் கொளருது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ஸ்னோ. மஸ்ட் விசிட் மக்களே. இந்த லொக்கேஷனில் கண்டிப்பாக சொல்கிறேன், மஸ்ட் விசிட். வேறு லெவலில் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒர்த்து. இங்கே ஒரு மந்திர் இருக்குது. அந்த மந்திரை விசிட் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ. 0 பாயிண்ட் தாண்டி கூட்டு வர சொல்லுங்கள், கூட்டு வருவாங்க. லே ஆக்சுவலாக லடாக்கோட டிஸ்ட்ரிக்குள்ளே வந்துடுவோம் நம்ம. ஸோ அங்கே வந்து அங்கேருந்து இந்த இடத்துக்கு கூட்டு வருவாங்க. மஸ்ட் விசிட், ஒர்த். கொஞ்சம் பார்த்து வரணும், வழுக்கும். வேற லெவல். கும்ரா ஹாப்பியா? Happy. ஸோ வெல்கம் யூ டு லடாக். ஸோ நம்ம இப்போ லடாக்கே வந்திருக்கோம். வேற லெவல் லொக்கேஷனுங்க. மஸ்ட் விசிட், மஸ்ட் விசிட், மஸ்ட் விசிட். ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க இங்கே. பத்திரமா வந்து பத்திரமா போகலாம். Fantastic place. Must visit. Our fantastic help. Yes. Welcome to Kashmir. Woo! Wow! லடாக்குக்கும் காஷ்மீருக்கும் நடுவில் நிற்கிறோம். இந்த சைடு போனால் லடாக், இந்த சைடு போனால் காஷ்மீர். பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ லவ் ப்ரோ. ப்ரோனா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் இருக்கு. போகிற வழியில் இந்த ரூட்டு சான்ஸே இல்லை. இதெல்லாம் எப்போ பார்க்க போகிறீங்க எல்லாரும்? வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு சீக்கிரமாக பேக் பண்ணுங்கள் உங்கள் பேக்கை. ஸ்டார்ட் பண்ணுங்கள் ட்ரிப்பை, புக் பண்ணுங்கள் ஃப்ளைட்டை. திஸ் இஸ் த ரைட் டைம் டு கம் காஷ்மீர் அண்ட் சோன்மார்க். பீப்புள்ஸ் ஆர் வெரி குட் ஹியர். பீப்புள்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. தெர் இஸ் நோ எனி ப்ராப்ளம். ஃபுல் சேஃப். பா அவ்வளோ அழகான மலை.
காஷ்மீரில் மட்டும்தான். ஆல்மோஸ்ட் காஷ்மீரோட எண்டு வரைக்கும் போயிட்டோம், எண்டை தாண்டியும் போயிட்டு இப்போ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸி லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். வாவ், இதுதான் வந்து இங்கே தான் வந்து ஜிப் லைன் இருக்குது. ஸோ ஜிப் லைனோட லொக்கேஷனில் உள்ளே வந்தீங்கன்னா சும்மா கெத்தா ஜோன்மார்க், த கோல்டன் மெடாவ், வேர் ஹெவன் மீட் எர்த், மவுண்டன் மேஜிக். மேடம் கீழே பாருங்கள், அழகான இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக் பிளேஸ். மேடம் ஹாப்பியா? குமுதா ஹாப்பி. அழகான நேச்சர் காஷ்மீர். இப்போவே இப்படி இருக்கு, இன்னும் நெக்ஸ்ட் வீக்லாம் எனக்கு சொல்லவே தெரில, வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது நவம்பர் 16th தான் இருக்கோம். ஸோ நவம்பர் எண்டு, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லாம் ஃபுல்லாக பார்க்குற இடம் எல்லாமே ஒயிட்டாக மட்டும்தான் இருக்குன்றாங்க. இப்போ வாங்க, புக் யுவர் ஃப்ளைட் ஆர் ட்ரெயின், விசிட் காஷ்மீர், எஸ்பெஷலி சோன்மார்க். இதை பாருங்கள், இதை பார்க்கும்போது சீனரி மாதிரி இருக்குது, ஆனால் சீனரி இல்லை, ரியல். அப்படியே அங்கே பனி பொழிஞ்சு ஸ்னோஃபால் வலியுது. நம்ம டிரைவரை வெயிட் பண்ணுறாரு, கார் ஏறி இப்போ ரூமுக்கு போக வேண்டியது தான். சோன்மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 15-16 டிகிரியில் இருக்குது. டெம்பரேச்சர் வேறு லெவலில் லோவாக இருக்குது. கிளம்பலாமா? அவ்வளோதான். we are going to the hotel. இதுதாங்க நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல், தாஜ்வரா டெலிஷியஸ். அப்படியே இங்கே வந்து நின்று எட்டி பார்க்கும்போது பக்கத்தில் கெத்தா சூப்பர் பிளேஸ். ஹலோ மக்களே, இன்னைக்கு சோன்மாரில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் செக்இன் பண்ணியாச்சு. ஸோ செக்இன் பண்ணிட்டு ஒரு நேரம் அப்படியே கொஞ்சம் ரிஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு இப்போ நானும் மேடமும் டின்னருக்காக போகலான்னு சொல்லி அப்படி கால் எடுத்து அப்படி வெளியே வைக்கிறோம், குளிருது. ஸோ சார் வந்தீங்கன்னா விரைச்சிருவீங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ரூம்க்கே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. ஸோ டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரூம்லேயே, ஏன்னா கேஃபிட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா குளிரில் கொந்தளிக்கு தான். ஸோ அதனால தான். ஸோ டின்னர் வந்து பார்த்திங்கன்னா தால், கொஞ்சம் ரைஸ், பப்படு, அதுக்கப்புறம் சாலடு, அதுக்கப்புறம் ரோட்டி, ப்ளஸ் பட்டர் சிக்கனு, பன்னீர், கொஞ்சம் வெஜிடபிள். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நைட்டு டின்னர். மேடம் போதுமா? மேடமுக்கும் போதும். லெட்ஸ் ஸ்டார்ட். அவ்வளோதான் மக்களே, சாப்பிட்டாச்சு, தூங்க வேண்டியது தான். ஸோ டே 5 கம்மிங் ஃபார் த எண்டு. ஸோ நாளைக்கு டே 6. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி ஸ்ரீநகர் போகிறோம். ஸோ நாளிலேருந்து ஸ்ரீநகரை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பி பார்ப்போம். பாய், குட் நைட்.